வணக்கம். இது கார்த்திக். வயது 20. நான் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன். எங்கள் ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். எங்க அப்பா விவசாய கூலி, அம்மா வீட்டு வேலைகள் செய்வாங்க. எங்கள் வறுமையை பார்த்து நான் 18 வயசுலயே வேலைக்கு போக முடிவு செய்தேன். அப்போதுதான் நளினி அம்மாவை சந்தித்தேன். அவர்கள் பெரிய நிலங்களின் சொந்தக்காரர். வயது 55, தனியாகவே ஒரு பெரிய வீட்டில் வசித்தார்கள். ஒருநாள் எங்கள் கிராமத்திற்கு வந்து என்னை பார்த்து, ஏன் படிக்கவில்லை என்று கேட்டார்கள். நான் மனம் திறந்து என் நிலையைச் சொன்னேன். நளினி அம்மா என் வீட்டிற்கு வந்து எனக்கு வேலை கொடுக்க முன்வந்தார். வீட்டு வேலைகளுக்கு ஒரு பையன் தேவை என்று சொன்னார்கள். அப்பாவும் அம்மாவும் தயங்கினார்கள். ஆனால் நான் ஆர்வமாக சம்மதித்தேன். குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்ற ஆசை எனக்கு வலுவாக இருந்தது. அவர்கள் எனக்கு மாதம் 3000 ரூபாய் சம்பளம் தருவதாகவும் தங்குமிடமும் உணவும் தருவதாகவும் சொன்னார்கள். அதோடு என்னை ஒரு பள்ளியில் சேர்த்து படிக்கவும் வைப்பதாக உறுதி கூறினார்கள். என் கனவு நனவாகும் நேரம் வந்துவிட்டதாக நினைத்தேன். நான் அந்த வேலைக்கு ஒப்புக்கொண்டேன். அப்பா அம்மா மகிழ்ச்சி அழுதார்கள். நானும் உற்சாகமாக என்னுடைய சிறிய மூட்டையை கட்டினேன். எனக்கு அப்போது தெரியாது, நான் நுழைந்துவிட்ட இந்த வீட்டில் என்னை ஒரு பெரிய சோதனை காத்துக் கொண்டிருந்ததாக. தொடர்ச்சி. நான் நினைத்தது வீட்டு வேலை மட்டும்தான். ஆனால் முதல் இரவே நளினி அம்மா என்னை அவர்கள் அறைக்கு அழைத்து, இந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு என் கரத்தை மெதுவாக அழுத்துங்கள் என்று சொன்னபோது என் மனம் பதறியது. அடுத்த பகுதியில் கார்த்திக்கின் கதை தொடரும். நான் நளினி அம்மாவின் வீட்டிற்கு வந்து 3வது நாள். காலையில் துடைப்பது, பாத்திரங்கள் கழுவுவது, தோட்டத்தில் தண்ணீர் விடுவது என்ற சின்ன சின்ன வேலைகளைச் செய்தேன். என் உடல் சுறுசுறுப்பாக இருந்ததால் எல்லாவற்றையும் சீக்கிரம் முடித்து விடுவேன். அப்போது நான் நினைத்தேன், இது மிகவும் எளிமையான வேலை. நளினி அம்மா மிகவும் நல்லவர். ஆனால் இரவு வந்ததும் நிலைமை மாறியது. நாள் முழுவதும் சோர்வாக இருந்த நளினி அம்மா என்னை தன் அறைக்கு அழைத்தார். கையில் ஒரு மூலிகை எண்ணெயை கொடுத்துவிட்டு, கார்த்திக், இன்று என் கால்களைச் சற்று மசாஜ் செய்யுங்கள் என்றார். முதலில் நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனால் உதவி செய்த நன்றி கடனை நினைத்துக்கொண்டு சரி என்றேன். நான் அவர் கால்களை மசாஜ் செய்யத் தொடங்கினேன். என் கைகள் சற்றே நடுங்கின. இது போன்ற வேலையை நான் முன்பு செய்ததில்லை. நளினி அம்மா அன்று அமைதியாக இருந்தார். இன்னும் கொஞ்சம் 1 நிமிடம் என்று மட்டும் அவ்வப்போது சொன்னார். நான் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் வேலையைச் செய்து முடித்தேன். அதற்குப் பிறகு சட்டென்று என் அறைக்குச் சென்று உறங்கிப் போனேன். மறுநாள் மீண்டும் அதே நேரம், அதே வேலை. இது அன்றாடமாக மாறியது. எனக்குள் ஒரு குழப்பம் வளர்ந்தது. இவ்வளவு பெரிய வீட்டுக்காரர் வேலைக்காரர்களை வைத்துக் கொள்ள முடியும். ஏன் என்னையே இதைச் செய்யச் சொல்கிறார் என்று மனதில் எண்ணினேன். சில நாட்களுக்குப் பிறகு நளினி அம்மா என் முகத்தில் சலிப்பை கவனித்து விட்டார். ஒருநாள் அவர் என்னிடம் கூறினார், கார்த்திக், உனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை என்று எனக்குத் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு உடல்நல கோளாறு இருக்கிறது. மசாஜ் இல்லாமல் என்னால் உறங்கவே முடியாது. முன்பு வந்தவர்கள் சரியாகச் செய்யவில்லை. அதனால்தான் உன்னிடம் சொல்கிறேன். அவர் சொன்னதைக் கேட்டு எனக்கு உடனே வருத்தம் வந்துவிட்டது. அவர் மிகவும் கருணையுள்ளவர். நான் அவருக்கு முழு மனதுடன் உதவ வேண்டும் என்று முடிவு செய்தேன். தொடர்ச்சி. நான் நாளுக்கு நாள் நளினி அம்மாவின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சித்தேன். ஆனால் அவர் ஏதோ ஒரு உண்மையை என்னிடம் இன்னும் மறைத்துக் கொண்டிருந்தார். அந்த உண்மைதான் ஒரு நாள் என் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. அடுத்த பகுதியில் பார்ப்போம். நாட்கள் வாரங்களாக மாறின. நான் நளினி அம்மாவுக்கு மசாஜ் செய்வதை ஒரு கடமையாக ஏற்றுக்கொண்டேன். மெதுவாக அவருடைய நம்பிக்கையையும் வென்றேன். அவர் என்னை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்துவிட்டார். நான் காலை வேலைகளைச் செய்துவிட்டு மாலையில் படிக்கச் செல்வேன். என் வாழ்க்கை ஒரு அர்த்தத்தை பெற்றிருந்தது. என் அப்பா அம்மாவுக்கு நளினி அம்மா தொடர்ந்து பணம் அனுப்பி வந்தார். எங்கள் வீட்டுக் கடன்கள் குறையத் தொடங்கின. எங்கம்மா என்னை தொலைபேசியில் அழைத்து, நீ அதிர்ஷ்டசாலி என்று சொன்னாள். ஆனால் ஒரு நாள் இரவு வழக்கம்போல் மசாஜ் செய்யும்போது நளினி அம்மா என்னிடம், கார்த்திக், லைட்டை அணைத்துவிடு என்றார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதற்கு முன் அப்படிச் சொன்னதில்லை. நான் தயக்கத்துடன் சுவிட்சை அணைத்தேன். இருட்டில் நான் அவர் அருகில் அமர்ந்தேன். சில நொடிகள் கழித்து அவர் என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு, இன்று எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. மார்பில் வலி எடுக்கிறது. ஒருவேளை என் நேரம் நெருங்கிவிட்டதோ என்றார். நான் அதிர்ச்சியடைந்தேன். வேண்டாம் அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்று குரல் நடுங்கக் கூறினேன். நளினி அம்மா தொடர்ந்தார். கார்த்திக், நான் உன்னை என் மகனாகவே நினைத்தேன். ஒருநாள் நான் இல்லாமல் போனால் நீ தனியாக இருக்கக்கூடாது. உன் பேரில் என் அனைத்துச் சொத்துக்களையும் எழுதி வைத்துள்ளேன். நீ நன்றாக படி, பெரிய மனிதனாகு. என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. நளினி அம்மா, நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று சொல்லி அவரை கட்டிப்பிடித்தேன். அவர் அமைதியானார். நான் உடனே லைட்ட போட்டேன். நளினி அம்மாவின் மூச்சு சற்று குறைந்திருந்தது. நான் உடனடியாக மருத்துவரை அழைத்தேன். தொடர்ச்சி. மருத்துவர் வந்தார். நளினி அம்மாவின் நிலையை பார்த்துவிட்டு அவர் ஒரு முக்கியமான தகவலைச் சொன்னார்.
அந்த தகவல் கேட்டு நான் அப்படியே உறைந்து போனேன். அடுத்த பகுதியில் முடிவை காண்போம். மருத்துவர் வந்து நளினி அம்மாவை பரிசோதித்தார். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து என்னை தனியாக அழைத்துச் சென்று, கார்த்திக், பதற்றப்படாதே, உன் அம்மாவுக்கு மாரடைப்பு ஏதும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு வகையான நரம்பு தொடர்பான பிரச்சனை உள்ளது. மசாஜ் செய்வதால் தற்காலிகமாக நிம்மதி கிடைக்கிறது. இது மன அழுத்தத்தின் விளைவாகவும் இருக்கலாம் என்றார். முழுமையாக குணமாக வேண்டுமென்றால் அவருக்கு உடல் ஓய்வும் மகிழ்ச்சியான சூழலும் அவசியம். வீட்டில் யாரும் இல்லாதது அவரை மேலும் பாதிக்கிறது என்றும் சொன்னார். நான் பெருமூச்சு விட்டேன். நளினி அம்மா உயிருடன் இருப்பதே பெரிய நிம்மதியாக இருந்தது. அன்று முதல் நான் மருத்துவர் சொன்னபடி செய்ய முடிவு செய்தேன். நான் நளினி அம்மாவுக்கு காலையில் மசாஜ் செய்தேன். மாலையில் பள்ளிக்குச் சென்றேன். இரவில் அவருடன் பேசிக்கொண்டு உறங்கினேன். சில வாரங்களில் அவருடைய உடல்நிலை வெகுவாக மேம்பட்டது. அவர் ஒரு நாள் என்னிடம் சிரித்துக்கொண்டே சொன்னார், கார்த்திக், நீ என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரம். நான் உன்னை முறையாக தத்தெடுக்க விரும்புகிறேன். உனக்கு சம்மதமா? என் மனம் மகிழ்ச்சியில் பொங்கியது. ஆம், நளினி அம்மாதான். இல்லாவிட்டால் நான் இன்று படிப்பும் வாழ்க்கையும் இல்லாத ஒரு ஏழைப் பையனாகவே இருந்திருப்பேன். நான் உணர்ச்சிகரமாக ஆமாம் அம்மா என்றேன். சில நாட்களில் சட்டப்படியான தத்தெடுப்பு நடைமுறைகள் நிறைவேறின. நான் இப்போது சட்டப்படி நளினி அம்மாவின் மகன். என் பேரில் சொத்துக்களும் மாற்றப்பட்டன. நான் மட்டுமல்ல, என் சொந்த அம்மா அப்பாவும் அவருடைய உதவியால் நிம்மதியான வாழ்க்கை வாழத் தொடங்கினார்கள். தொடர்ச்சி எல்லாம் நன்றாக முடிந்ததாக தோன்றியது. ஆனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு நடுவிலும் ஒரு உண்மை என்னை தொடர்ந்து வாட்டிக் கொண்டிருந்தது. என் மனசாட்சி என்னை கேட்டுக்கொண்டே இருந்தது. உண்மையிலேயே நீ நன்றி செலுத்திவிட்டாயா என்று. அடுத்த பகுதியில் கடைசி பகுதி. இன்றைக்கு எனக்கு வயது 25. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டேன். நளினி அம்மாவுடன் நானும் என் சொந்த அப்பா அம்மாவும் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். நளினி அம்மாவின் உடல்நிலை இப்போது மிகவும் நன்றாக உள்ளது. மருத்துவர் சொன்ன மருந்துகளும் என் பராமரிப்பும் மாற்றத்தை ஏற்படுத்தின. அவருக்கு இப்போது மசாஜ் அவ்வளவு அவசியமில்லை. ஆனால் அவர் என்னிடம் பொழுதுபோக்காகச் சொல்வார், கார்த்திக், இன்று ஒரு முறை அப்படியே செய்வோமா? நான் சிரித்துக்கொண்டே செய்வேன். ஒரு நாள் நாங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தோம். நளினி அம்மா என்னை பார்த்து, கார்த்திக், உனக்கு தெரியுமா, நான் முதலில் உன்னை மசாஜ் செய்யச் சொன்னபோது நீ முகத்தைச் சுளித்ததால்தான் உனக்கு அதிக ஊதியம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் பிறகு நீ உண்மையான பாசத்தை காட்ட ஆரம்பித்ததும் நான் அந்த பணத்தை நிறுத்திவிட்டேன். பணத்தை விட பாசமே பெரிது என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். நான் அதை கேட்டு அசந்து போனேன். நான் அவருக்கு முதலில் கடமைக்காக உதவினேன், பின்னர் பாசத்தின் காரணமாக உதவினேன். ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது கல்வி, வீடு, குடும்பம், பாசம், எதற்கும் ஈடு இணை இல்லை. இப்போது நான் அவ்வப்போது சமூகத்தில் வறுமையில் வாடும் குழந்தைகளுக்கு உதவுகிறேன். இதை நளினி அம்மாவின் பேரில் செய்கிறேன். தாய் என்ற வார்த்தைக்கு இரத்த உறவு மட்டும் முக்கியமில்லை. உண்மையான அன்பும் பராமரிப்பும் கருணையும் கொடுக்கும் எவரும் ஒரு தாய்தான். நண்பர்களே, நம் வாழ்க்கையில் யாராவது நமக்கு கை கொடுத்தால் மறக்காமல் நன்றி செலுத்துங்கள். எதிர்பாராத வாக்குப்படி அந்த நன்றிதான் நம்மை மனிதனாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சிக்கு நன்றி. மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.